வீசிக்கிட்டு இருக்க நம்ம வெஜிடா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அவன் வாயிலிருந்து பயங்கரமா ரத்தம் தெறிக்குது. அவனுக்கு பாதி உயிருக்கு மேல இந்த இடத்துலயே போயிடுதுங்க. இப்ப என்ன பண்றான் நம்ம ஃப்ரீசா, கடைசியா இங்கே இருந்து அவனை ஒரு அடி அடிக்க நம்ம வெஜிடா இங்கே இருந்து பறந்து பக்கத்துல உள்ள மலையில அடிச்சு கீழே விழுகிறாங்க. அப்படி மலையில அடிச்சு கீழே விழ அவன் மேல ஒரு கல்லு ஒண்ணு கிடக்கும். நம்ம ஃப்ரீசா என்ன பண்றான், இங்கே இருந்து போனவன் நம்ம வெஜிடா மேல அந்த கல்லு கிடக்க பார்த்தீங்களா, அவன் நெஞ்சுகிட்ட இருக்கும், அதை கரெக்டா இவன் காலாலேயே போட்டு இன்னும் நெஞ்சோட சேர்த்து நசுக்கிறாங்க. இப்படியே போட்டு இவன் நசுக்க அந்த கல்லு அவன் நெஞ்சோட சேர்த்து அரைச்சியா அவனுக்கு பயங்கரமான ஒரு காயத்தை ஏற்படுத்துதுங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கோகு என்ன பண்றான், அவன் ரொம்பவே வேகமா இவங்க இருக்கிற இடத்த நோக்கி வந்துகிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஃப்ரீசா என்ன பண்றான், வெஜிடா இவ்வளவு நாள் நீ பண்ண எல்லாத்துக்கும் நன்றி, இப்ப நான் உன்னை என் கையாலேயே கொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஃப்ரீசா அவனோட கையை கத்தி மாதிரி நீட்டி இங்கே இருந்து கொல்ல வராங்க. இவன் இங்கே இருந்து கொல்ல வர இந்த பக்கம் கோகு ரொம்பவே ஃபாஸ்டா வந்துகிட்டு இருக்க. உன் கதை இந்த இடத்துல முடிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரீசா வெஜிடாவோட நெஞ்சில சொருக வர ஒரு மிகப்பெரிய காத்து ஒண்ணு வீசா. ஆமாங்க, இந்த இடத்துல நம்ம கோகு ஒரு என்ட்ரியை கொடுக்கவும் செய்யறான், இந்த இடத்துக்கு வரவும் செய்யறான். இந்த இடத்துல கோகு வர